Hi friends, welcome back to Mitten Structures. The Combined Technical Service Examination Diploma and ITI level நிறைய போஸ்டிங் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரீவியஸ் வீடியோலையுமே அதை பற்றி சொல்லிட்டு இருக்கோம். அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்ச் இந்த மாதிரிலாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் இப்போயே சொல்லிடுறேன், முடிஞ்சளவு என்னென்ன எக்ஸாம்லாம் உங்களுக்கு பாசிபிள் இருக்கோ அந்த எக்ஸாம்லாம் பிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? என்ன ரீசன் அப்படின்னா, நீங்கள் இப்போ அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஒரு இதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ மெக்கானிக்கல் சிவில் அப்படின்னா இது ஒரு 10 போஸ்டிங் நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா அட்லீஸ்ட் 10 போஸ்டிங்க்கே நீங்கள் ஒரு 1 or 2 பேப்பர் தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த 1 or 2 பேப்பர் முடிஞ்சு ஒரு டேஸ் இருக்கும். அந்த டேஸ்க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சில சப்ஜெக்டை ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரிலாம் ஆப்ஷன் இருக்குது. அதுக்காக தான் இந்த மினிமம் ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அகாடமிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா the டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷனுக்கு ஒர்க் ஷாப் கால்குலேஷன் அண்ட் இன்ஜினியரிங் டிராயிங் ஓகேங்களா, அதுக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அப்படி வேணும் அப்படின்னா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ என்ன அப்படின்னா இந்த இதுல எதை டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரோபோட்டிக்ஸ், ஓகே, இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் த டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியனுக்கான புக் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருந்தீங்க. ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் டெக்னிக்கல் த மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன். ஓகேங்களா? அதோட லெவல் பார்த்தீங்கன்னா 3.5 இந்த 1 இயர் தான். டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு புக்கு தாங்க. டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் அந்த இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு புக்கு தான். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே ஓரளவு அந்த புக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா சில கண்டென்ட் வந்து கவர் ஆகுது தான். ஓகேங்களா? 100% கவர் ஆகுது அப்படின்னா கிடையாது. கண்டிப்பாக ஒரு 70 to 80% தான் கவர் ஆகுது. ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ரோபோட்டிக்ஸ் ரொம்ப இன்டெப்த்தாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சேஃப்டி நமக்குமே பார்த்தீங்க அப்படின்னா யூனிட் 1 பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சேஃப்டி இருக்குது. நெக்ஸ்ட் த ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கும் ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷனு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் டிராயிங்கு இங்கே இருக்கு பாருங்க. இந்த இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் டிராயிங் ரெக்யர்மெண்ட்ஸு அந்த இதை இதில் நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ரோபோட்டிக்ஸ் ஹார்ட்வேரு. ஓகேங்களா? இந்த ரோபோட்டிக்ஸ் ஹார்ட்வேர் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்பில் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரோபோட்டிக்ஸோட ஹார்ட்வேர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஆஃப் ரோபோட். ஓகேங்களா? அதுக்கப்புறம் தான் இங்கே இருக்கு பாருங்க ஆப்ரேஷன். ஓகே, ரன் ஆப்ரேஷனை தான் பார்த்தீங்கன்னா ரோபோட்டோட ஆப்ரேஷன் ஃபுல்லாகவே இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரோபோட் அக்சஸ் சிஸ்டம். ஓகேங்களா? ரோபோட் எப்படி நம்ம அதை அக்சஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ப்ரொவிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ரோபோட்டிக் செல் இண்டஸ்ட்ரியல் ப்ரோக்ராமிங்கு இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80% இந்த ப்ரிவென்டிவ் மெயின்டெனன்ஸ் அண்ட் பேசிக்லாம் எல்லாமே கவர் ஆகிடுது. ஓகேங்களா? இதில் என்ன அப்படின்னா அந்த கான்செப்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி 4.0மே இதில் இன்க்ளூட் வருது. ஓகேங்களா? இங்கே இருக்கு பாருங்க அந்த கான்செப்ட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி த 4.0 இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இது ப்ரோக்ராமிங்குமே இருக்குது. ஓகேங்களா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரீட் எக்ஸிஸ்டிங் ப்ரோக்ராமு அதுக்கான ப்ரோக்ராம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் அவைலபிலிட்டி இருக்குது. இந்த புக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் புக்ஸோட பேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 140 பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? அந்த 140 பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மேக்ஸிமம் அவங்க கொடுத்துருக்க டாபிக் நமக்கு இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங்கான புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அது சேஃப்டி என்ன ப்ரிகாஷன் அப்படின்ட்டு நமக்கு இந்த புக்ஸ் மட்டும்தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐடியில் இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டெக்னீஷியன் மேனுஃபேக்சரிங்கு எங்களுக்கு உள்ள சிலபஸ் தான். இதுவுமே ரொம்ப அட்வான்ஸ் சிலபஸ் தான். இந்த அட்வான்ஸ் புக்கு தான் இது. ஓகேங்களா? டிஎன்பிஎஸ்சிலுமே பார்த்தீங்க அப்படின்னா அந்த டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த இதான் உங்களை நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம், டீச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இங்கே இருக்க பாருங்க கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன் அதே டாபிக் தான் இங்கேயே இருக்கும். நம்ம ரொம்ப டீப்பாக பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா த கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் த ஸ்பெசிஃபிகேஷன் அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்காங்க. கஸ்டமர் நீட்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷனு என்ன மாதிரி கோடு அந்த மாதிரின்ட்டு நம்ம வெளியே பார்க்குறப்ப இதாக இருக்கும், உள்ளே பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த இன்ஜினியரிங் டிராயிங்கோட அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் இதில் இன்ஜினியரிங் டிராயிங்கில் ரொம்பலாம் போத்தவில்லை, ரொம்ப மினிமமாக. ஓகே, ரோபோட்டிக்ஸ் ட்ரா பண்ணுற அளவுக்கு அந்த 3D பிரிண்டரிங் ட்ரா பண்ணுற அளவுக்கு என்னென்ன இன்ஜினியரிங் டிராயிங்கில் நம்ம பண்ண போகிறோம், என்னென்ன எலிவேஷன் என்னென்ன வியூ அப்படின்ட்டு இங்கே இருக்கு பாருங்களா ரோபோட்டிக்ஸ் ஹார்ட்வேரு. ஓகேங்களா? அதை தான் இதுலேயே மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, அதோட கான்ஃபிகரேஷன் தான் நேம் இஸ் கால்டு ஹார்ட்வேர் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இவ்வளோ புக்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு புக்கு தான். இன்னெல்லாம் புக்கு அவைலபிலிட்டி இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டில் இருக்குது.
ஓகேங்களா. டிப்ளமோ கூடயும் கிடையாது. இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமா இருக்குது. ஓகே. அந்த அளவுக்குலாம் கேட்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஐடி அப்படிங்கிறதால ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸும் இது பண்ணிட்டு வர்றதால இது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. அதனால இந்த டாப்பிக்கை பொறுத்த வரையும் ரோபோட்டிக்ஸை பற்றி நீங்கள் உங்களுக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா. இந்த புக்கை நீங்கள் தரவாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்லாம் எப்படி எடுக்கிறாங்க, ஒரு எம்சிக்யூ கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா சேஃப்டி ரிலேட்டடாக. ஓகேங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ், செகண்ட் இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாமே. இதுலையுமே கொஸ்டின்ஸை ஃபஸ்ட்டு படிங்க. ஓகேங்களா. எந்த மாரி ஐடி லெவலுக்கு என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் பாருங்க. பார்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா. ஏன்னா இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ டாபிக் தான். இந்த ஆப்ரேஷன் சொன்னல, நம்ம இதுலையுமே ஆப்ரேஷன் ஒரு டாபிக் இருக்குது. ஓகேங்களா. ரோபோட்டிக்ஸ் ஆப்ரேஷனை பற்றி நம்ம இந்த இங்கே இருக்கும் பாருங்க. ரோபோட்டிக்ஸ் ஆப்ரேஷன், மெயின்டெனன்ஸ் இந்த இதெல்லாம். இங்கே ரன் ஆப்ரேஷன் வித் இந்த ஆப்ரேஷனுக்குள்ளேயே நிறைய கீ காம்போனன்ட்ஸு. ஓகேங்களா. இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்குது, அதோட ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறதுலாம் இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இதுதான் நம்ம டாப்பிக்கு. இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்டு இதுக்கான புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்ஸ் தான் ரொம்ப அவைலபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா. இந்த ஒரு புக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதை வச்சு தான் நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே. இது ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடிஐ ஃபேக்கல்ட்டி ஸ்கேன் பண்ணி நமக்கு அனுப்பிச்சு விட்டாரு. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைப் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் மட்டும்தான் அவங்க கேட்குறாங்க. எந்த மாதிரி அப்படின்ட்டு இதில் ஒரு 3 மாடல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் ரோபோட்டிக்ஸ் ரிலேட்டடாக. ஏன்னா ரோபோட்டிக்ஸ் நீங்கள் படிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஹைஃபையாகவும் படிச்சிடாதீங்க. இது வந்து ஐடி லெவல் அப்படிங்கிறதால ஐடி லெவலுக்கு என்னென்ன இது தேவை அப்படி மட்டும் பார்த்துங்க. ஓகேங்களா. இதெல்லாம் வந்து என்ன இது ஃபிகரை மென்ஷன் பண்ணுது அப்படின்ட்டு. ஓகே. தெர் ஆர் எத்தனை டைப்ஸ் ஆஃப் தி கான்ஃபிகரேஷன் பண்ணலாம் ரோபோட்டிக்ஸுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா AR1 1449 என்ன ஆக்சிஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு மாடல் கொஸ்டின்ஸ் பேப்பர் இருக்குது. இந்த கொஸ்டின்ஸ் பேப்பர் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். ஓகேங்களா. அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே இது ஒரு ரோபோட்டிக்ஸு. இது நார்மலாக பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் ரோபோட்டிக்ஸு. ஓகே. ரோபோட் எங்கேருந்து வந்துச்சு, அதோட மீனிங், எப்போ இன்னோவேஷனு, அதோட ஜென்ரேஷனு, அதோட ஃபங்க்ஷன்ஸு, யாரெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா. அதோட ஃபங்க்ஷன்ஸு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதுலையுமே இருக்கும். ஓகே. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங்கான இந்த ஐடிஐ லெவல் ஆஃப் புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இது இந்த புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இனிமே இதில் இருக்காது. ஏன்னா இது வந்து ரீசன்ட் சிலபஸ் அப்படிங்கிறதால அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது அவைலபிலிட்டி கிடையாது. ஓகேங்களா. அதனால முடிஞ்ச அளவு இதில் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எல்லா யூனிட்டுமே ஓரளவு கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா. இதை படிச்சிங்களா போதுமா அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 80% வந்து இது ஓகே தான். 80% சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா இதில் கவர் ஆகிடுது. அதனால் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருந்தீங்க அப்படின்னா டிப்ளமோ மெக்கானிக்கல் அண்ட் பி இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இண்டஸ்ட்ரியல் இருக்குல்ல. ஓகேங்களா. இந்த புக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே. ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 120 பேஜஸ் தான் இருக்கும். 120 பேஜஸில் இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ரொம்ப பேசிக் கொஸ்டின்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா அதில் கேட்பாங்க. ஓகேங்களா. இதான் நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியல் அந்த புக்குக்கான ப்ரொவிஷன் இதுதான். ஓகேங்களா. இந்த ஐடிஐ லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த அவைலபிலிட்டி இருக்குது. இந்த புக்ஸ் தான் நமக்கு இது இருக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ கைஸ்.